குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உரை வடிவூட்டல், நுண்ணறையில் உள்ள தரவுகளை தடிமனாக்குதல். நம்ம நுண்ணறையில் உள்ள தரவுகளை நம்ம நம்முடைய விருப்பத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தடிமனாக்குதல். நம்ம எழுத்துக்கள் தடித்த எழுத்துக்களாக மாற்றிக்கலாம். அடுத்து சாய்வெழுத்தாகவும் மாற்றிக்கலாம். தடிமனாக்குதல், சாய்வெழுத்தாக்குதல், அடிக்கோடிடுதல். ஸோ இது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது எல்லாமே உரை வடிவூட்டல். உரை வடிவூட்டல் என்னென்ன இருக்குது? ஒரு எழுத்தை தடிமனாக்குதல், சாய்வெழுத்தாக்குதல், அடிக்கோடிடுதல். இது மாதிரி அடிக்கோடிட்டு எழுதலாம். அல்லது எழுத்துக்கள் இப்படி சாய்வாக எழுதுறது, போல்டாக திக்காக லெட்டர்ஸ் திக்காக தெரியுது தான் தடிமனாக்குதல். இது எல்லாமே நம்ம உரை வடிவூட்டல். எழுத்துருவின் வகை, ஒரு எழுத்தினுடைய வகையை மாற்றலாம். ஒரு எழுத்தினுடைய அளவு, அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸு பெருசாக இருக்குது சின்னதாகவும், சின்னதாக இருக்குது பெருசாக மாற்றலாம். அப்புறம் அதனுடைய நிறத்தை மாற்றுதல் போன்றவை உரை வடிவூட்டல்களாகும். இது எல்லாமே உரை வடிவூட்டல். இதெல்லாம் உரை வடிவூட்டல். உரை தரவுகளை தடிமனாக்குதல், சாய்வெழுத்தாக்குதல், அடிக்கோடிடுதல், எழுத்துருவின் வகை, அளவு, நிறம் மாற்றுதல். இது எல்லாமே உரை வடிவூட்டல். உரை வடிவூட்டல் என்றால்னா இது கேட்குறாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் கற்றது போலவே நம்ம ஓப்பன் ஆஃபீஸில் நம்ம எப்படி படித்தோமோ அதேமாரியே தான் அனைத்து வடிவூட்டல் தேர்வுகளும் வடிவூட்டல் கருவிப்பட்டையில் உள்ளது. இதுதான் உரை வடிவூட்டல் கருவிப்பட்டை. இந்த உரை வடிவூட்டல் கருவிப்பட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் எழுத்துருடைய வகை இருக்குது. எழுத்துரு வகை, இது எழுத்துருடைய அளவு 10, 15, 20 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து தடிமனாக்குதல் அப்படின்னா என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனை கிளிக் பண்ணணும். சாய்வாக எழுதுறதுக்கு ஐயை கிளிக் பண்ணணும். அடிக்கோடி எழுதுறதுக்கு யூ பண்ணணும். இதெல்லாம் இசைவு, 4 இசைவு இருக்குது. சரி, ஓகே. இதில் எல்லாமே வடிவூட்டல்கள். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்குது. வடிவூட்டல். எழுத்துரு வகை, விசைப்பலகை குறுக்கொலி. எழுத்துரு வகையை மாற்ற பயன்படுகிறது. எழுத்தினுடைய வகையை மாற்றுவதற்கு பயன்படுகிறது. ஸோ ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா அளவு எழுத்துருக்களின் அளவை மாற்றுவதற்கு பயன்படுகிறது. இந்த எழுத்தினுடைய அளவை மாற்றுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது தடிமனாக்குதல். தடிமனாக்குதல்னா என்ன பண்ணணும்? நல்லா திக்காக தெரியணும். அதாவது நம்ம ஹெட்டிங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? திக்காக தெரியும் இல்லையா? இப்போது இந்த எழுத்து திக்காக தெரியணும் அப்படின்னா நம்ம போல்டு போடணும். தடிமனாக்குதல். Ctrl+B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போல்டு திக்காக தெரியும். Ctrl+Bன்னு கொடுத்தா என்னது? தரவை தடிமனாக்குவதற்கு பயன்படுகிறது. ஒரு தரவை தடிமனாக்குவதற்கு என்ன பண்ணணும்? Ctrl+Bன்னு கொடுக்கணும். ஸோ அடுத்தது சாய்வெழுத்தாக்குதல். சாய்வெழுத்தாக்கணும். Ctrl+I யூஸ் பண்ணால் சாய்வெழுத்தாகும். ஸோ எழுத்து சாய்வாக எழுத முடியும். கர்சிவ் ரைட்டில் எழுதுகிறாங்களே அது மாதிரி எழுதிக்கலாம். அதான் Ctrl+I கிளிக் பண்ணணும். Ctrl+I கிளிக் பண்ணணும். தரவை சாய்வெழுத்தாக மாற்றுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிக்கோடிடுதல். இது மாதிரி முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கோடிடலாம். அதுக்காக யூஸ் பண்ணது Ctrl+U. Ctrl+Uன்னு கொடுத்தா இதுமாரி லைன் வந்துடும். Ctrl+U அடிக்கோடிடுதல். நம்ம எங்கெங்கெல்லாம் அடிக்கோடிடலாம்? ஹெட்டிங்கு, இது மாதிரி ஹெட்டிங்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஹெட்டிங்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம அடிக்கோடிடலாம். முக்கியமான பாயிண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கோடிடலாம். அதுக்கெலாம் நம்ம அடிக்கோடி யூஸ் பண்ணுறாங்க. தரவுகளை அடிக்கோடிடுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது வலது இசைவு அப்படின்னா நம்ம என்ன ஷார்ட்கட் கீ? வலது இசைவு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். Ctrl+R வரும். இது தப்பாக கொடுத்துருக்காங்க. Ctrl+Rங்கிறது தான் வலது இசைவு. ரைட் அப்படின்னா வலது அப்படின்னா ரைட்டுன்னு அர்த்தம். ரைட்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர்னா ஆ தான் வரும். ஆனால் இங்கே புக்கில் என்ன கொடுத்துறாங்க? எல் கொடுத்துறாங்க. தப்பு. ஸோ இது இங்கே வரணும். இது இங்கே வரணும். அதாவது இந்த Ctrl+Rங்கிறது இங்கே போகணும். Ctrl+Lங்கிறது இங்கே வரணும். புரியுதா? வலது இசைவு அப்படின்னா Ctrl+R. இடது இசைவு அப்படின்னா Ctrl+L.
இடதுனா லெஃப்ட், அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எல். வலதுனா ரைட், கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர். புரியுதா? ஸோ இதுமாரி மாற்றம் இருக்குது. அப்போ வந்து நுண்ணறைகளை தரவுகளை வலது இசைவில் அமைக்கணும். வலது சைடு எல்லாமே வந்துடும். நுண்ணறைக்குள் தரவுகளை இடது இசைவில் அமைக்கணும். இடது சைடில் எல்லாமே வந்துடும். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து மைய இசைவு. மைய இசைவு அப்படின்னா என்னது? கண்ட்ரோல் ப்ளஸ் இ. கண்ட்ரோல் ப்ளஸ் இ. நேர்த்தி இசைவுனா என்ன பண்ணோம்? கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே. நேர்த்தி இசைவு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே. இது ஷார்ட்கட் எல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நுண்ணறைக்குள் தரவுகளை மைய இசைவில் அமைக்கிறோம். சென்டரில் வரணும், மையத்தில் வரணும். நுண்ணறைக்குள் தரவுகளை வலது மற்றும் இடது ஓரங்களை சமமானதாக மாற்றுவோம். வலது ஓரமும் இடது ஓரமும் சமமாக இருக்கும். அது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நேர்த்தி இசைவு. நேர்த்தி இசைவுன்னா என்ன? வலது மற்றும் இடதுபுறம் வந்து 2 பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து நேர்த்தி இசைவு. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே அப்படின்னு. புரியுதா? அடுத்து நுண்ணறை சேர்ப்பு அப்படின்னா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நுண்ணறைகளை ஒரே நுண்ணறையாக மாற்றுவதற்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட நுண்ணறைகளை ஒரே நுண்ணறையாக மாற்றுவதற்கு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண் வடிவூட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எண் வடிவூட்டல். நுண்ணறையில் உள்ள எண் தரவுகளை பார்வைக்கு மட்டும் அதன் வடிவூட்டல் மாற்றம் செய்ய எண் வடிவூட்டல் தேர்வுகள் பயன்படுகிறது. நுண்ணறையில் உள்ள நம்பரை வந்து மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து வடிவூட்டல் செய்யலாம். அதான் வந்து எண் வடிவூட்டல். இந்த வடிவூட்டல் தேர்வுகள் பார்வைக்கு மட்டுமே. இதனால் தரவின் உண்மை மதிப்பு எந்த வகையிலும் மாற்றம் பெறுவதில்லை. மதிப்பு வந்து மாறாமல் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு எண்ணை பண மதிப்பில் காட்ட வேண்டும் என்றால் அதன் மதிப்பு அப்படியே தான், உண்மையாக மதிப்பு மாறாமல் அதன் முன்னோட்டாக பணக்குறியீடு இணைக்கப்பட்டு பின்னோட்டாக தசம புள்ளியுடன் காட்ட வேண்டும். அங்கே நம்பர் ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்டுன்னா கரன்சி ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்டு? கரன்சி ஃபார்மேட். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோன்னா ஸோ இது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சதவீதம், தசம புள்ளி, இது வந்து பணக்குறி, அடுத்தது வந்து சிந்தர, தசம புள்ளி, பாயிண்ட் வச்சு வரும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது பாரு. கரன்சி அப்படின்னா நம்ம வந்து என்ன எழுதணும்? கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் 4. பர்சன்டேஜ் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் 5. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் 6. நம்ம வந்து டெசிமல் பிளேஸ் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணாலும் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டெசிமல் பிளேஸ் அப்படின்னா என்னது? பாயிண்ட், அதாவது டெசிமல் பிளேஸ்னால் .501. இதுதான் வந்து டெசிமல் பிளேஸ். டெசிமல்னால் இந்த பாயிண்ட் வச்சு கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் வந்து டெசிமல் பிளேஸ். இந்த நம்ம டெசிமல் பிளேஸ் வந்து ஆட் பண்ணணுமா டிலீட் பண்ணணுமா? நம்ம எத்தனை டிஜிட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை டிஜிட் வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயற்கூறுகள் மற்றும் விளக்கப்படங்களுடன் வேலை செய்தல். செயற்கூறுகள் மற்றும் பகுதி 3 பகுதி செயற்கூறுகள் மற்றும் விளக்கப்படங்களுடன் வேலை செய்தல். சரி, ஃபஸ்ட்டு வந்து செயற்கூறுகள். ஃபஸ்ட்டு வந்து என்னது? செயற்கூறுகள். செயற்கூறு என்றால் என்ன? ஓப்பன் ஆஃபீஸ் கால் 11 வகைகளில் சுமார் 350க்கும் மேற்பட்ட செயற்கூறுகளை கொண்டுள்ளது. அதை பார்த்தீங்கன்னா 350 மேற்பட்ட செயற்கூறுகள். இது செயற்கூறு என்பது என்ன? செயற்கூறு என்பது ஓப்பன் ஆஃபீஸ் கால் கீழ் உள் இணைந்து காணப்படும், உள்ளேவே இருக்கும், முன்னரே வரையறுக்கப்பட்ட வாய்ப்பாடுகளாகும். இது முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாடு. ஒவ்வொரு செயற்கூறுக்கும் ஒரு தனித்த பெயர் இருக்கும், ஒரு பேர் இருக்கும் மற்றும் முன் வடிவம் பெற்று இருக்கும். அதுக்கு வந்து முன் வடிவம் இருக்கும். செயல்பாடுகளின் அடிப்படையில் செயற்கூறுகளின் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கூறுகள் பார்த்தீங்கன்னா வந்து செயல்பாடுகள் எப்படி செய்யுமோ அதை வச்சு தான் வந்து வகைப்படுத்திருக்காங்க. கூட்டல், சராசரி, சைன், காஸ் போன்றவற்றுக்கான விடையை காண பயன்படும் செயற்கூறுகள் மேத்தமெட்டிக்கல் செயற்கூறுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை நம்ம வந்து மேக்ஸில் பார்த்துப்போம். 2 நம்பரை கூட்டணும், இல்லை சராசரி கண்டுபிடிக்கணும், சைன் கண்டுபிடிக்கணும், காஸ் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய செயற்கூறுகள்.
ஏனெனில் இவை யாவும் எண்கணித செயல்பாடுகள் என்பதை நினைவு. இது எல்லாமே வந்து எண்கணித செயல்பாடுகள், மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எண்கணிதத்தில் வரக்கூடிய செயல்பாடுகள் தான் வந்து எண்கணித செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.